பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எல்லாருக்குமே தெரியும். கடவுளுடைய மனிதர்களே அதிகமாக துன்புறுத்தினவன், கடவுளுடைய ஜனங்களே அதிகமாக சோதித்து பார்த்தவன், கடவுளுக்கு எதிராக அதிகமான காரியங்களை செய்தவன். ஒரு முறை அந்த ராஜா என்ன செய்யறாரு, ஒரு உயரமான ஒரு சிலையை செய்து வைத்து விட்டு அந்த சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும், ஒருவேளை வணங்காமல் போனாக்கா மரண தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அரசு கட்டளை இடுவான். அதை கேட்ட எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கோ, அந்த நேபுகாத்நேச்சர் உண்டாக்கின அந்த சிலையை வணங்கி கொள்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது கடவுளின் பிள்ளைகளாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, அந்த நேபுகாத்நேச்சர் நிறுவின அந்த சிலையை வணங்கல. அப்ப இந்த செய்தி அந்த ராஜாக்கு போகுது. அந்த ராஜாவை கூப்பிட்டு சொல்றாரு, இப்போ எக்காலம் ஓதும், தாரைகள் அடிக்கப்படும், அப்ப நீங்க முகமுப்புற விழுந்து என்னுடைய சிலைகளை என்னுடைய தேவனை வணங்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லி அந்த ராஜா சொல்றாரு. அப்போ அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அந்த ராஜாவின் வார்த்தைக்கு செவி சாய்க்கல. ஏனென்று பார்க்கும் பொழுது, உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கற்பனை சொல்லுது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அந்த ராஜா உண்டாக்கின அந்த சிலையை வணங்குவது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல், பாவ செயல். எனவே அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, அதை வணங்கல. ராஜா மரண தண்டனை கொடுப்பதாக சொன்னாலும் கூட அந்த 3 பேரும் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் அவங்க சொல்றாங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம், அப்படி செய்யாதே போனாலும் நாங்கள் உமது தேவர்களை வணங்குவதில்லை, நீர் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, இது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அந்த ராஜா மரண தண்டனை கொடுப்பதாக சொல்றான். ஆனால் அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க கடவுள் மீது. நாங்க ஆராதிக்கிற கடவுள் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் கூட நாங்க நீ நிறுவிய சிலையில் நான் வணங்க மாட்டேன், உங்க தேவர்களுக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, அந்த விசுவாசத்துல அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய பக்தி வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில நாம இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் புறம்பாக செயல்படுகிறோமா, அல்லது கர்த்தரை மட்டுமே நாம் தொழுது கொள்ளுகிறோமா, கடவுளுக்கு மாத்திரமே நாம் ஆராதனை செலுத்துகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம், சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உபவாச நாட்கள்ல ஒருவேளை கடவுளை தவிர நாம் வேற யாருக்காக நாம் ஆராதனை செலுத்தி இருந்தால் அவை எல்லாவற்றையும் விட்டு விலகுவோம், கடவுளை மட்டுமே ஆராதிப்போம், கடவுளை மட்டுமே தொழுது கொள்ளுவோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கடவுள் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார், அவர் மூலமாக நம்மை மீட்டெடுத்தார், நமக்கு நித்திய வாழ்வை கிருபையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம அந்த ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போம், அவரை மட்டுமே விசுவாசிப்போம், அவருக்குள்ளாக நம்ம வாழுவோம், கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா பத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இதோ இப்பொழுது கூட நாங்களுடைய வார்த்தையை குறித்து, ஷாத்ராக், ஆபேத்நேகோ, மேஷாக்கை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு நீர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி படைக்கிறோம். அவர்களை போல நாங்கள் விசுவாசத்துல ஊன்றி நிலைத்திருப்பதற்கு எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை தவிர அந்நிய தேவர்களை தேடி போகாதபடிக்கு நீதானுடைய தேவ ஆவியினாலே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து உம்மை பற்றி நம்பிக்கைகளை நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்மை பற்றி விசுவாசத்தில் நாங்கள் நீடித்து வாழவும், அந்த விசுவாசத்தின் வழியாக எல்லா ஆசைகளை பெற்றுக்கொள்ளவும் இறைவன் தாமே எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய பயணங்கள், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய படிப்புகள் எல்லாவற்றையும் நீதான் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்குள்ளா இருக்கிற மாறுபாடான நினைவுகள், மாறுபாடான யோசனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. எங்கள் நினைவுகள், யோசனை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவீராக. நாங்கள் எப்போது உம்முடைய பிள்ளைகளாக மாத்திரமே வாழவும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தவும், உம்முடைய ஆஸ்வதை பெற்றுக் கொள்ளவும் இறைவன் தாமே எப்போதும் எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.